இன்னைக்கு நம்ம காட்டில் மலை அடை மலை. இந்த நாள் இனிய நாள். வழங்குபவர் சூரியராஜா. நானே போயிட்டு வரேன் சார். எங்கே போகிறீங்க? கறி கடையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்த்து சிக்கன் சாப்பிடணும். மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்படி அடி. போடா அப்படிக்கா. எங்கே வர? மழையில் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்களா எப்படி சுற்றி நிற்கிறோம். கொடை எப்படி பிடிக்கணுன்றது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஆமாம், பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்து. நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த கொடையை பிடிச்சிட்டு வந்தாருன்னு எனக்கும் தெரியல. எல்லாம் மழை அதிகமாக வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் பைக்கில் அந்த மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டங்க, நிஜமா சொல்றேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இன்னும் பைத்தியமா ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கோம். சிக்கன் வாங்கிட்டோம், வெங்காயம் வாங்கிட்டோம், போய் சமைக்கிறோம். ஆர்டர் போட்ட பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் இன்னும் வரல. இன்னும் வரும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மழை வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. நிக்கவும் மாட்டேங்குது, கண்டினியூவா பேரவே மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. உடனே செய்யுது. இதை நம்பி கடைக்கு வர முடியுதா? டாக்டர் என்னவா காலையில வாக்கிங் வர மாதிரி இருந்தது கண்டிஷன். நீங்களே சொல்லுங்களேன். சென்னையில மழை எவ்வளவு பெய்யுது. யாராவது காலையில வாக்கிங் வர்ற நிலைமையில இருந்தீங்களா? சொல்லுங்களேன். பிரியாணி ப்ராசஸ் நடந்துருக்கு. ஹஸ்பண்ட் குக்கிங் பிரியாணி. ஃபர்ஸ்ட் வெங்காயம் அரிஞ்சோம். அந்த வெங்காயம் வந்து கம்மியாயிடுச்சு. அதனால மறுபடியும் வெங்காயம் கட் பண்ணி மறுபடியும் போட்டுட்டோம். சமையல்காரரா ஃபுல்லா ஒரு சமையல்காரரா மாறி இருக்காரு. இருக்காருன்னு பாக்காதீங்க, அவர் மூஞ்சி அப்படிதான் எப்பவுமே நடிக்கிறான். இது ஆக்டிங் சார், இது ஆக்டிங். இது ஆக்டிங். இது எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா. கரண்ட் போய் அந்த லைட் இவ்வளோ நேரம் இப்போதான் கரண்ட் வந்தது. உங்களுக்கு ஒரு அவுட்லெட் ஒன்று காக்கச்சி ஒரு ஒளர என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன நான் சொல்றது? ஓகே, ஒளர்றேன். என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்ன சார் பண்றீங்க? நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் நான் ஏன் இவ்வளவு ஹைட்டா இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று காட்டுட்டா. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கிச்சன்ல நிக்கிறீங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி அதுவே ஒரு ஸ்டூல் தான். அதுக்கு மேல ஒரு ஸ்டூலு, அதுக்கு மேல நானு. குள்ளமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். பிரியாணி ரெடி ஆகட்டும். நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் வருவோம். பிரியாணி தம் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்புறமா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கு. பிரியாணி ரெடியாகி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அச்சிச்சோ, புகையாக இருக்கே. சூப்பராக பிரியாணி வந்திருந்தது. ஹஸ்பண்ட் நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. உட்காந்தோம் அப்படி ஃபேமிலியாக பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் போய் தூங்க போயாச்சு. இந்த நாள் எங்களுக்கு இவ்வளோ சூப்பராக போகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. செம்மையாக போச்சு மழையோட. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.